This video is just for entertainment. Don't hurt anyone. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சைக்கிளில் எப்படி வீலிங் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வீலிங் எப்படி ஈஸியாக பண்ணுறது, அதோட டிப்ஸு ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். சின்ன ஒரு விஷயந்தான், அது கற்றுக்கிட்டா நம்ம ஈஸியாக வீலிங் பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு கியர் சைக்கிள்லாம் இல்லை, நார்மலான சைக்கிளில் தான் நம்ம வீலிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீலிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் டயரில் ஒரு 40% காற்றை வந்து நீங்கள் இறக்கிக்கோங்க. பேக் பிரேக் இல்லைனாலும் வீலிங் பண்ணலாம். பேக் பிரேக் இருந்தால் நமக்கு என்ன சேஃப்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப தூக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி கீழே விழாது தடுக்கிறதுக்கு நம்ம பிரேக் அப்ளை பண்ணி நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிடலாம். சைக்கிள் வீலிங் பண்ண 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புல் பண்ணுறோம், இழுக்கிறோம், பெடலை நல்லா மிதிச்சிங்கன்னா வீல் அப் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். நம்ம சைக்கிளில் வீலிங் பாப்பப் பண்ண தான் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லாங் டிரைவில் நம்ம பாப்பப் பண்ணிட்டு வீலிங் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். நிறைய பேர் சைக்கிளில் வீலிங் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் பாப்பப் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாடி பேலன்ஸை வந்து பின்னாடி கொண்டுட்டு வராமல் இருக்கிறதுனால தான் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள் வீடியோவை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம லிவிங் தமிழ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஃபேமிலி.